ஓகே. ம். ஃபைன் கைஸ். ஆக்சுவலா இந்த வீடியோல வந்து நான் வந்து ராண்ட் பண்ண போறேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ ராண்ட் அண்ட் அப்லோட் திஸ் இன் மை யூடியூப் சேனல். இந்த ஃபேஸ் ஆஃப் என்னோட லைஃப்ப வந்து நான் என் சேனல்ல இருக்கணும். கண்டிப்பா. அது கண்டிப்பா நல்லாருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எண்ட் ஆஃப் த வீடியோ மேபி ஐய்யய்யோ! என்னங்க ட்ரேடிங் நம்ம ஒண்ணு நெனச்சோம். இவரு என்னென்னமோ சொல்றாருன்னு மேபி மேபி இல்ல. கண்டிப்பா யோசிக்க வைக்கும். எனிவே நான் என் பழைய வீடியோலேருந்து நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நான் ட்ரேடிங்க்குள்ள வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு அப்டின்ட்டு. ஆக்சுவலா நான் இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆகல. ஓகேவா? அது இட்ஸ் கேஷுவல் தான். ட்ரேடிங்ல இட்ஸ் வில் டேக் டைம். 3, 4 வருஷம் கூட ஆகும். என்ன மேட்டர் அப்டின்னா, ட்ரேடிங்ல மோஸ்ட்லி ஏன் வந்து நெறைய பேர் ப்ராஃபிட்டபிள் ஆகாம இருப்பாங்க அப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுதான் ரீசன் சொல்லல. இதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. என்னன்னா, முக்காவாசி பேர் வந்து இந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா ப்ராஃபிட்டபிள் ஆகாம இருப்பாங்க. ஏன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய கூட பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சேம் லைக் யுவர் அகாடமிக் கோர்ஸ் லைக் படிக்கிறது தான். படிச்சு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கத்துக்கலாம். பட் இவங்கள இந்த 3, 4 வருஷம் இழுத்துட்டு போறதுன்றது, அப்பார்ட் ஃப்ரம் லேர்னிங் த டெக்னிக்கல், திஸ் சைக்காலஜிஸ் மேட்டர். பிகாஸ் எப்படி சொல்றது? இந்த இடத்துல அவங்க பிளான் படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம்ன்னு இருந்திருப்பாங்க. பட் பயத்துல எடுக்காம இருப்பாங்க. அத திருத்துறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், மாசம் ஆகும், வருஷம் கூட ஆகும். அண்ட் இந்த ட்ரேடுக்கு இவ்வளவு தான் ரிஸ்க் பண்ணணும்னு நெனச்சிருப்பாங்க. அத விட அதிகமா பண்ணுவாங்க, அத விட கம்மியா பண்ணுவாங்க. அண்ட் தொடர்ந்து 3 ட்ரேட் மேபி அவங்க மாடலுக்கு லூசிங் ஸ்ட்ரீக்கா இருக்கும். ஸோ 3 ட்ரேட் கன்டினியூஸா லூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டஜி மாத்திருவாங்க. இதெல்லாம் வந்து எமோஷனல்ல தான் வரும். ஸோ ஆல் திஸ் ஷிட் இதனால தான் மோஸ்ட்டா ஒருத்தவங்க வந்து அ இது மாரி நெறைய இருக்கு. பட் என்னோட சினாரியோல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நானா இருக்கட்டும், என் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அ இந்த மாரி மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 0.001% தான் பண்ணியிருப்போம். பிகாஸ் மை மென்டார் இஸ் லைக் தட். அவரோட அந்த சைக்காலஜிய அப்படியே எனக்கு குடுத்துட்டு ஆள் இறங்கிட்டாரு. மென்டர்னா பே பண்ணல. ஜஸ்ட் கிவ் இட் எவரிதிங் ஃபார் ஃப்ரீ. ஸோ அவரோட அந்த அவர் அந்த ட்ரேடிங் அப்ரோச் பண்ற விதம் அண்ட் அவரோட லைக் லிட்டரலி நான் ஜஸ்ட் அவர்ட்டருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் அந்த மிஸ்டேக் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இது எதுவுமே பண்ணாம ஒரு ஸ்ட்ராட்டஜியே 3 வருஷமா நான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இட்ஸ் ஓகே ஃபைன். அது படிக்கிறதுல தப்பு இல்ல. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் மாஸ்டர் பண்ண டைம் எடுக்கும். பட் இந்த 3 வருஷமும் நான் ஒரு ஃபேஸ் 1 கூட பாஸ் பண்ணல. இப்ப சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்ல வருவாங்க. வந்து 1 மாசம், 2 மாசத்துல ஃப்ளூக்ல ஒரு அக்கவுண்ட் பாஸ் பண்ணுவாங்க. நான் வாழ்க்கையில லக்ல கூட ஒரு அக்கவுண்ட் பாஸ் பண்ணலையா? சரி, வருஷத்துல பாஸ் பண்ணலப்பா. யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா பிகினிங்லயே நீங்க ஒரு அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அங்க ஒரு மிதப்பு வந்துரும். அது ரொம்ப அதுக்கு மேல ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்க லாஸ பார்த்தீங்கன்னா, மண்டைய பிச்சுட்டு ஐயோ! அம்மான்னு தூக்கி போட்டு ஓடிடுவீங்க. பட் ஓகே. ஐ அம் அ லக்கி கை. ஸோ யூனிவர்ஸ் சரிப்பான்னு விட்டுருச்சு. 2வது வருஷம் கூட விடேன். 3வது வருஷத்துல ஒரு ஒரு ஃப்ளூக்லயாவது யூனிவர்ஸ் இஸ் ட்ரீட்டிங் மீ வெரி ஹார்ட் ஈவு இரக்கமே இல்லாம ட்ரீட் பண்றான். நான் எல்லாமே ஒரு நல்லதுக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டு இருக்க ஒரு பெர்சன் தான். அதனால தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லன்னா எப்பயோ தூக்கி போட்டு எங்கேயாவது போய் 10,000, 12,000க்கு கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். எனிவே லைக் என்ன பேச வந்த என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அப்படிங்கிறது கரெக்ட். ஒண்ணும் இல்ல. 3 வருஷம் ஆச்சா? இப்ப திடீர்னு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகலையோ, ஒர்க் ஆகாத ஒரு வண்டியில ஓடாத ஒரு வண்டிய எப்படியாவது ஓட வச்சிரணும்னு அத இத ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம டைம் அண்ட் எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோமா? அப்படிங்கிற ஒரு தாட் கொஞ்ச நாளா என்னைய ரொம்ப ஆக்குபை பண்ணிருச்சு. லைக் எப்படி சொல்றதுன்னே தெர்ல. ஆ ஐய்யய்யய்ய! அ ஆக்குபை பண்ணிருச்சு. இப்ப என்ன ரீசென்ட் டேஸா வேற ஸ்ட்ராட்டஜி மாறிடலாம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். "என்னா ப்ரோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க. உனக்கே தெரியும் ஸ்ட்ராட்டஜி மாறக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டைம் எடுக்கும்னு." பட் ஐ அம் அ ஹியூமன். நான் அப்படி சொன்னா நான் என்ன பெரிய இவனா? எனக்கும் ஒரு மாரி மனசு மாறும். ஒரு மாரி தான் இருக்கு. ஸோ ஐ அம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் திஸ். பிகாஸ் எப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜ்ல நான் இருக்கேன்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப நான் தெளிவா உட்கார்ந்து யோசிக்கிறேன்னு வையுங்களேன். இப்ப நான் தெளிவா, பொறுமையா, நான் ரொனால்ட், ஐ அம் அ ட்ரேடர். ஐ டிட்ன்ட் ஹேவ் எனி கமிட்மெண்ட்ஸ், எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ கேன்
லைக் நான் வீட்ல குடுக்குற சோற தின்னலாம். வீட்டுக்கு காசு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஐ அம் எ பெர்சன். இந்த மாரி இருக்க இடத்துல இப்படி இருக்கேன்னு வைங்க. இப்ப நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன்னா, ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜிய படிக்க ஆரம்பிச்சோம். ஆஹா படிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அப்ப ஸ்டார்ட்டிங்ல ஆப்வியஸா வந்து நெறைய தப்பு பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜில. அதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் பண்ணி கத்துக்கிட்டு மேல வந்து, அது நடுவுல அந்த ஸ்ட்ராட்டஜிய ஃப்ரீயா சொல்லிக் குடுத்தவரு இறந்துட்டாரு. ஸோ பாதியில விட்டு வேற தாவக்கூடாது. அந்த மைண்ட் செட் எனக்கு இருக்கும். ஸோ நானே கையில எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி லைக் if you're continuously backtesting that model, you can see the price movement, what price doing, where price reacting. So, on the knowledge which I just refine something in it. And அப்படியே போயி இதெல்லாம் கத்துக்கிட்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த கத்துக்கிட்ட விஷயத்த அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாம, ஐ ஜஸ்ட் சேஞ்ச்ட் சம்திங் டியூ டூ இந்த எமோஷன் தான். என்ன ப்ரோ பாயிண்ட் 1 தான் பண்ணேன்னேன். பட் மெஜாரிட்டியா பண்றத விட நான் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டீஸ் மிஸ்டேக் தான். அதுக்கு சொல்றேன். சேஞ்ச் பண்ணேன். அதுதான் கரெக்ட்ன்னு நெனச்சு அதிலேயே ஓடிக்கிட்டு இருந்தேன். ஒரு 6வது மாசம் தான் பார்த்தீங்கன்னா, அடத்தாயலி இது நீ வேற ஏதோ இந்த விஐபி படத்துல சொன்ன மாரி, ஏங்க இது நான் போட்ட பிளானே இல்லங்கிற மாரி வேற எதையோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஐ ஜஸ்ட் கரெக்டட் தோஸ் மிஸ்டேக் ஆஃப்டர் தட் 6 மந்த் அண்ட் ஆஃப்டர் தட் 6 மந்த் ஐ கேன் சீ சம் கிராஜுவல் ரிசல்ட்ஸ். டாம் ஷூர் நான் பார்த்துருக்கேன். நான் ஆக்சுவலா வந்து நான் பொய் சொல்ல விரும்பல. எனக்கு அந்த ரிசல்ட் தெரியுது. லைக் எப்படி சொல்றது? அத கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பூரா ரெட்ல இருந்தது. என் அக்கவுண்ட் பாசிட்டிவ்ல போணுச்சு. அண்ட் ஐம் குளோசிங் த மந்த் ஈவன் தோ ஐ டிட்ன்ட் பாஸ் எனி ஃபண்டட் அக்கவுண்ட் ஈவன் தோ ஐ ஹேவ் ஃபேஸ் 1 கிரீன்ல முடியுது. ஸோ தட்ஸ் அ குரோத் ஃபார் மீ. ஓகே. அண்ட் இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, கிரீன் இப்ப நான் தெளிவா யோசிச்சேன்னா, ஓகே. அது இல்லாம அ அந்த 6வது மாசத்துக்கு அப்புறமும் ஐ மேட் சம் மிஸ்டேக் இன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். ஓகே. சில புரிதல் இல்லாம சில விஷயம் பண்ணேன். அதையும் கரெக்ட் பண்ணிட்டு பாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் மை பிளான் பெர்ஃபெக்ட்லி அண்ட் ஓகே ஃபைன். லைக் கிரீன் நான் வந்து ஒரு ஆ எப்படி சொல்றது? நான் கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரேடிங் பண்ணுவேன். நான் 2 பேர் தனித்தனி அக்கவுண்ட்ஸ்ல தனித்தனி பேர் வச்சு ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. ஆம் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பெரிமென்ட் பர்ப்பஸ் அது நெறைய விஷயத்தினால. இங்க ஐ அம் எ மென்டார் ஃபார் மீ ஈவன் தோ அவரு இருந்தாலும் போய்ட்டாரு. அவரு இருந்த காலகட்டத்தில இந்த மாடல் இட்ஸ் வொர்க் லைக் சூப்பர். ஏன்னா இப்ப இருக்க சிட்யூவேஷனுக்கு வி நீட் சம் ரெஃபைன்மென்ட். ஏன்னா நம்ம இப்ப எப்படி சொல்றது? முன்ன இருந்த இப்ப ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாரியே இப்ப மார்க்கெட் இல்ல. நெறைய விஷயம் மாறி இருக்கு. ஸோ எனிவே ஆ அப்பல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இப்ப என்னமோ நான் நான் சூப்பரா இருக்கும்போதெல்லாம் நான் நெறைய மிஸ்டேக் பண்ணேன். அத நான் கத்துக்கிட்டு வரும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி மார்க்கெட் லுக் டிஃபரண்ட். பட் எனிவே ப்ராப்பரா தெளிவா யோசிச்சேன்னா, முன்னைக்கு இப்ப குரோத். பட் இப்ப நான் சொன்னது ஒரு இமேஜினரி வேர்ல்ட். இப்ப நான் காலேஜ் முடிச்சுட்டேன். லோன போட்டு வீட்ல படிக்க வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில ஒரு 6 மாசம் வீட்ல டைம் கேட்டு, வீட்ல உட்காந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே டைம்ல வேற ஏதாவது சும்மா அந்த சைட்ல கால் சென்டர் வேல, நான் வாய்ஸ்க்கு சாட் அசிஸ்டன்ட் எவனாவது ஏதாவது Discordல வந்து மாடரேட்டர் வேல குடுப்பான்னு இந்த மாரி இதையோட தேடிக்கிட்டு, இப்ப எடிட்டிங் கத்துக்கலான்ட்டு ஜஸ்ட் டேக் ரிஸ்க் ஆ வித் மை கான்ஃபிடென்ட். எனக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் பேக் டெஸ்டட் அண்ட் அப்ளை பண்ணுவோம்னு எடுத்தேன். இந்த 6 மாசம் முடிய போது. நான் கிராஜுவல் குரோத்த பார்த்தாலும் ஐ டிட்ன்ட் ஏர்ன் எ சிங்கிள் பென்னி ஃப்ரம் திஸ் ட்ரேடிங். ஸோ இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை கேள்விக்குறி. ஸ்டில் ஐ ஹேவ் 2 மந்த்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு குடுக்கணும். வயசாயிருச்சு. இப்ப இந்த மனநிலையிலேருந்து யோசிச்சா, நான் 3 வருஷம் ஆச்சு என் மாடல்லேருந்து ஒரு ஃபேஸ் 1 கூட கிளியர் பண்ணல. நான் இன்னமும் அவ்ளோ தப்பா பண்ணியிருக்கேன். லைக் மைண்ட் இஸ் திங்கிங் ராண்டம்லி ஐயோ! எப்படி சொல்றது? எதேதோ யோசிக்கிறான். அண்ட் ஒன் மோர் திங் ஐ அம் ஜஸ்ட் மேனிபுலேட்டட் பை மெனி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ். சுத்தி இருக்கவங்கலாம் நெறைய Discord சர்வர்ஸ் நெறைய Twitterலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லா இடத்துலயும் எல்லாம் வந்து டிபி அடிக்கிறது, எல்லாம் ப்ராஃபிட் பண்றது, பே அவுட் சர்டிபிகேட்ஸ்லாம் போட, இப்ப எனக்கு அங்க எஸ்எல் அடிச்சிருக்கும். இவங்க எல்லாம் மாஸா அவன் பிஎன்எல்லாம் ஷோ பண்றாய்ங்க. அவ்வளோ பிரமாதமா இருக்குன்றபோது லைக் ஐம் ஜஸ்ட் டோட்டலி ஃபக்ட் அப் அண்ட் ஐ திங்க் லைக் மை ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் வொர்க்கிங். ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு மாறிடலான்ற மாரி ஒரு மனநிலை. லைக் இது தப்பா கரெக்ட்டான்லாம் தெரியல. ஏன்னா, இப்ப எனக்கு ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்றது இல்லாத தம்பின்னு கூட ஆள் இல்ல. நான் என்னோட ஓன் ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் என்னோட திறமையில தான் பண்றேன். போயிட்டு இருக்கேன். தப்போ டிசிஷன் எடுக்கிறது தப்போ ரைட்டோ ஐம் டேக்கிங் திஸ். இது நான் ஏன் வந்து இத சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இது ஏன் ப்ரோ நீ சொல்றதுக்கு ரீசன் என்ன? ஏதாவது சிம்பத்தி கிரியேட் பண்றியா? ஐயோ! பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். சப்ஸ்கிரைப் டூ மை சேனல். ஒரு மயிரும் இல்ல. ட்ரேடிங் திஸ் இஸ் ட்ரேடிங். பைத்தியமாக்கி ஐ கேன் மேனேஜ் திஸ் ஷிட்.
எனக்கு இது மேட்டரே இல்ல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, என்னதான் நான் போட்டு பொலம்புனாலும், கிளம்புனாலும் நான் வேல பார்ப்பேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி சோகம்னா அவங்க லைஃப் லைக் அந்த டேவே ஓடாது. எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்க நெறைய பேர் அப்படி இருப்பீங்க. நான் அப்படி இல்ல. நம்பளுக்கு டே ஓடிடும். அது எப்படி சொல்றது? கஷ்டமா தினமும் தான் கஷ்டமா இருக்கு. அதுக்குன்னு தினமும் உட்காந்தே இருக்க முடியாது. ஸோ நான் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும், ஐ கேன் டூ மை வொர்க் அண்ட் அவ்வளோதான். நான் அப்படியே போயிருவேன். பட் எவரிஒன் இஸ் நாட் லைக் மீ. ட்ரேடிங் இஸ் ஹார்டஸ்ட் ஷிட் யூ எவர் சீ. நீங்க வந்து உட்கார்ந்த இடத்துல 2 கோட போட்டு சம்பாரிக்கலான்ட்டு வருவீங்க. வாங்க. நல்ல ஒரு ஸ்கில் உங்க ஜெனரேஷனோட வெல்த்தையே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதுக்கு ஒரு கேப்பபிள் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்கில். அதெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் இல்ல. பட் உங்கள பைத்தியமாக்கி ரோட்ல திரியற விடுறதுக்கான 200% கேப்பபிள் உங்களுக்கு நான் எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. இட்ஸ் அ ரியாலிட்டி. இப்ப பாருங்க நான் ஒரு குழப்பம். இப்ப என்னன்னா 3 வருஷம் இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து லைக் இந்த ஸ்ட்ரா என்னோட 3 வருஷம் திரும்பி பார்த்தா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். அவ்வளதான். நான் வந்து எப்படி சொல்றது? இட்ஸ் நாட் அ பேட்டர்ன் ட்ரேடிங். என்னோட பாஸ்ட் 3 இயர்ஸா நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து லைஃப்ல வந்து சில விஷயங்கள் வந்து இஃப் வி நீட் டூ அக்செப்ட் வேற வழி இல்ல. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் உடனே 3 வருஷம் உன்னோட கஷ்டப்பட்டேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இங்க பாரு எவ்வளவு ஃபைல் உன் கூடயே தானே இருந்தேன். என்னைய இப்படி ஏமாத்திட்டேன்னு ஸ்ட்ராட்டஜி கூட போய் கட்டி பிடிச்சு அழலாம் முடியாது. ஸோ ஐ அம் ரெடி ஃபார் தட். பட் அது ஒரு சைடு அப்படி இருந்தாலும், அந்த அந்த நிலைமைக்கு போயிறக்கூடாது. பிகாஸ் நான் வந்து ரேண்டமா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்பல. ஐ நோ ட்ரேடிங். நான் இப்ப ஏதோ பிகினர் தைலி போலங்க, ஏதோ புலம்பிட்டு கிடக்கான்னு நீங்க நினைக்காதீங்க. லைக் ஐ நோ அபௌட் திஸ் ஸ்ட்ராட்டஜி. லைக் நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ண டேட்டா வச்சு நீங்க சொல்லக்கூடாது. லைவ் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வாட் ஐ அம் சேயிங் இஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு 6 வருஷமா எங்க மென்டார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஒரு வருஷத்துல உடனே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வின் ரேட் 0க்கு போற அளவுக்கு மார்க்கெட் வில் நாட் சேஞ்ச். சோ அத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு எத்தனையோ பேர ட்ரேட் பண்ணியிருக்கேன். 50-60% வின் ரேட் வரும். ஜாலியா வரும். அது 1:3 எனக்கு 40% இருந்தாவே நான் ப்ராஃபிட்டபிள் தான். சோ ஜாலியா வரும். சோ இதெல்லாம் பார்த்து தான் ஐம் ஜஸ்ட் ஸ்டிக் டூ இட். இப்போ இது ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து இதுக்கு வந்து நான் நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். இத வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணல எதுவும் இல்ல. இது ஒரு பில்லக்கா ஸ்ட்ராட்டஜி. பட் இட்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் கேப்பபிள் டூ ஆ 50-60 ஈவன் 70, 80லாம் போகும். சூப்பரான மந்த்தா இருந்துச்சுன்னா. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து விட்டுட்டு போக்கூடாதுன்றதுல ஐ அம் கான்ஃபிடென்ட். சோ அதனால தான் நான் பிடிச்சுட்டு இருந்தேன். இதுலயே தொங்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த என்னை சுத்தி இருக்கவங்க ப்ராஃபிட் மேக் பண்றது, பிளஸ் ஐ ஹேவ் நோ டைம். ஸ்டில் ஹேவ் ஒன்லி 2 மந்த்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்ற ஒரு கேள்விக்குறி. சோ நம்மளுக்கு இருக்கிறது டெக்னிக்கல் லேக் ஆஃப் நாலேட்ஜ் தான். சோ அதுல தான் மிஸ்டேக்னா, டெக்னிக்கல் கத்துக்கிறதுங்கிறது ஒரு ப்ராப்பர் ரிசோர்ஸ் இருந்தா இட்ஸ் ஈசி. அவங்க சொல்றத ப்ராப்பரா பண்ணி ஒரு 1 மாசம் பேக் டெஸ்ட் பண்ணனா, அது ஆன் த ட்ராக் தான். பட் அந்த இடத்துக்கு போயிறக்கூடாது. அவர்ஸ் என் மாடல் வந்து என்னைய காப்பாத்தும்னு ஒரு நம்பிக்கை. பட் இருந்தாலும் வந்து இப்ப ஒரு ஒரு என்ன சிச்சுவேஷன் தெரியுமா? லைக் இப்ப என்னன்னா, எனக்கு வந்து நான் வந்து காட்டுறேன் இருங்க. ஆக்சுவலா வெயிட் பண்ணுங்க. நான் வந்து என்னோட இது வந்து அந்த இந்த அக்கவுண்ட் தான். ஆக்சுவலா ஃபண்டட் அக்கவுண்ட். நான் அத காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலா இது என்னோட ஃபண்டட் அக்கவுண்ட் ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 50-60% வின் ரேட் இருக்கும் ஓகேவா? என் மாடலுக்கு. 50-60 இட்ஸ் கான்ஸ்டன்ட்டா. கான்ஸ்டன்ட் மீன்ஸ் லைக் அதுதான். அதுக்கு மேல போறது சம் ரேர் மந்த்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரேர் மந்த். சோ, இது எல்லாமே நான் எடுத்த கரெக்ட்டான ட்ரேட்ஸ். இந்த மந்த் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்ட் தான். எதுக்கு தாய்லி எசலா அடிக்கிறான்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா எனக்கு புரியுதுங்க. ட்ரேடிங் இஸ் நாட் ஒன்லி வின்னிங். ஐ நோ. இந்த அளவுக்கு யூ கேன் சீ இந்த அளவுக்குலாம் அந்த வின் ரேட்க்காகவது இருக்கலாம்ல. ஆக்சுவலா வின் ரேட்க்கு ஏத்த மாரியாவது இருக்கும். பட் இது எனக்கு சஸ்ஸா படுது. லைக் ஆ இது எனக்கு சரிப்படல. உண்மைய சொல்லணும்னா. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு அக்கவுண்ட். இந்த அக்கவுண்ட்ல ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுவேன். இதுல பார்க்கும்போது இட்ஸ் குட். நான் தான் சொல்றேன்ல, என் ஸ்ட்ராட்டஜி வந்து லைக் நான் வந்து தெளிவா உட்கார்ந்து யோசிச்சேன்னா, ஐ கேன் சீயிங் சம் கிராஜுவல் ரிசல்ட் அண்ட் இட்ஸ் குட். இந்த இந்த தாயலி பாருங்க, இவன் மேல போற மாரி போறான். நான் எதுவுமே மிஸ்டேக் பண்ணல. ஐ அம் ஜஸ்ட் ஃபாலோயிங் மை பிளான். அவ்வளதான். என் பிளான ஃபாலோ பண்றேன். மத்தபடி எதுவுமே பண்ணல. ஸோ யாஹ்! அதான் இந்த டைம்ல எப்படி தோணுதுன்னா, சரி இது கொஞ்சம் டைம் குடுத்து பார்க்கலாம். ஏன்னா நான் 2 மாசமா இந்த மாடல் நீ ஒழுங்கா ஒழுங்கா பண்ற. ஸோ மேபி இப்ப இப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஷட் யுஎஸ் மார்க்கெட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுவும் ஒரு ரீசனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த் கூட டைம் குடு அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ரோச். பட் எனக்கு ஹியூமனா இப்ப என் சினாரியோல என் லைஃப்ல எனக்கு டைம்லாம் இல்ல.
என்னத்த நான் பண்றது? நான் 6 மாசம் நான் காலேஜ் முடிச்சுட்டேன். அடுத்த 6 மாசமும் வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? ஸோ ஐ அம் ஜஸ்ட் கன்ஃப்யூஸ்ட் அண்ட் ஐ டுக் திஸ் டிசிஷன். ஐ டோன்ட் நோ வெதர் இட் வாஸ் ரைட் ஆர் ராங். பட் ஐ டுக் திஸ் டிசிஷன். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்ல ஒரு காலத்துல. நம்பிக்கை இல்லன்னா அப்படி இல்ல. லைக் வேண்டுனா என்ன கிடைக்குதா? என்ன போன்ற மாரி ஒரு மாரி இருந்தேன். பட் சம்ஹவ் என் லைஃப் வந்து கடவுள்கிட்ட போய் சேர்த்துருச்சு. 24 நேரமும் எதையாவது தோன்றத அவர்ட்ட புலம்பிக்கிட்டு இருப்பேன். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரே டூ காட். என்னன்னா, இந்த மந்த் எண்ட வந்து எனக்கு போன மந்த்தும் கிரீனா தான் முடிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். ஆமா. போன மந்த்தும் கிரீனா தான் முடிஞ்சது. இந்த மந்த்தும் எனக்கு வந்து கிரீனா முடிஞ்சதுன்னா, ஐ ஜஸ்ட் கன்டின்யூட் வித் திஸ் மாடல். உங்கள நம்பி அண்ட் மை உழைப் அண்ட் என்னோட மாடல் நம்பி நான் இதே ஃபாலோ பண்றேன். இஃப் இட் எண்ட்ஸ் இன் ரெட் ஈவன் தோ இது ஒரு ரேண்டம் ரெட்மெண்ட் அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட்டபிள் ஆவேன். ஒருவேள ஆயிட்டனாலும் பரவால்ல. ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் அனதர் ரிஸ்க் மை லைஃப். ஐ ஜஸ்ட் ஸ்விட்சிங் மை ஸ்ட்ராட்டஜி. அத நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்து வச்சுட்டேன். அதுக்கான வீடியோ ரிசோர்ஸஸ்லாம் புடிச்சு வச்சிருக்கேன். ஸோ யா இட்ஸ் அ பிக் ரிஸ்க் பிகாஸ் என் 3 வருஷம் இது. நான் திரும்பி அந்த சார்ட்க்கு மாறணும். புதுசா ஒரு மேட்டர் இருக்குன்னா, இத நான் மறக்கணும். ஐ ஜஸ்ட் பில்ட் திஸ் ஷிட் ஆக்சுவலா என் மென்டர் வந்து சொல்லிக் குடுத்தாரு. பட் லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க YouTubeல ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, அது ஒரு ஓவர் ரிவ்யூவா தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜில யூ ஹேவ் மெனி ஈஸ்டர் எக்ஸ். யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அத கண்டுபிடிக்கும். ஸோ அது மாரி நெறைய கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு இவன விட்டு போக மனசு இல்ல. பட் இஃப் லைஃப் இதுங்க டீ அடிச்சுக்கிறேன். அப்படின்னு வேற ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுச்சுன்னா, வேற வழி இல்ல. மாறி தான் ஆகணும். எனிவே இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ஒரே ரீசன் அதுதான். ட்ரேடிங் இஸ் த ஹார்டஸ்ட் திங். நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க என்னைய கேட்டா. ஆக்சுவலா அது ரொம்ப கஷ்டம் தாங்க. பட் கஷ்டப்படுங்க அவ்வளோதான். கஷ்டப்படாம எது கிடைக்க போகுது? த ரிவார்ட் த ட்ரேடிங் கோயிங் டூ கிவ் யூ இஸ் பிக். பட் ஆக்சுவலா இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றேன். ஒரு 3 மாசமா நான் அத சொல்றேன் இருங்க வெயிட் பண்ணுங்க சொல்லிர்றேன். நான் ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட் வந்து ட்ரேட் பண்றேன் ஓகேவா? ஒரு 4 மாசம். இந்தோட சேர்த்து ஒரு 4 மாசமா நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 4 மாசமா இந்த அக்கவுண்ட்ல நான் ட்ரேட் பண்ணல ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்னேன்னு 3 மாசம் தள்ளி போயிருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இந்த மாசம் வந்து அக்டோபரா? 3 மாசம் முன்னாடி போங்க என்ன மாசம்னு தெரியல. ஆரம்பிச்சேன். உட்காந்து ப்ராப்பரா நாஸ்டாக்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணேன். ஏன்னா என் ஸ்ட்ராட்டஜி அதாவது என் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு அசெட்க்கு ஏத்த மாரி அ அந்த எஸ்எல்லையும் அண்ட் ஹவ் த பிரைஸ் மூவ்ஸ் அந்த ஆர்ஆர் எவ்வளோ வைக்கிறது அப்படின்றதையும் நான் பேக் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஐ ஜஸ்ட் பேக் டெஸ்டட் வித் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆஃப் டேட்டா. 4 ஹோல் இயர்ஸ் லைக் 12 மாசம், 12 மாசம், 12 மாசம். அது மாரி 4 வருஷத்துக்கும் நான் பேக் டெஸ்ட் பண்ணேன். அ ஆ பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் கலெக்டட் ஆல் தோஸ் டேட்டாஸ் அண்ட் சீஸ் ஹவ் பிரைஸ் ரியாக்ட் நெறைய விஷயம் கண்டுபிடிச்சேன். ஓகேவா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் டைவ் இன்டூ லைவ் மார்க்கெட் அண்ட் ஃபர்ஸ்ட் மந்த் வாஸ் குட் ஓகேவா? நல்லா தான் போணுச்சு. அண்ட் அப்படியே போக போக அடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நல்லா தான் போணுச்சு. சூப்பராவே போணுச்சு. ஐ ஜஸ்ட் காட் 10K சிஎஃப்டி அக்கவுண்ட். ஃபர்ஸ்ட் சிஎஃப்டி தான் ட்ரேட் பண்ற மாரி ஐடியா. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்தோனே உண்மையான அதாவது ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட் வாங்க வேணாம்னு ட்ரேட் பண்ணேன். இட்ஸ் குட். அண்ட் தென் நான் என்ன பண்ணேன், 2ண்ட் மந்த் இந்த ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட் வாங்குனேன். அது நான் என் LinkedInல வந்து போட்டிருப்பேன். நான் காட்டுறேன். என் பிளான வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணேன். ஓகேவா? அந்த அக்கவுண்ட்ல நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். தேர் இஸ் அ பாசிபிள் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். இது ஹெட்2டி வீடியோ ஆக்சுவலா ஒரு மிஸ்டேக் நான் பண்ணேன். அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்தும் நான் வந்து வெறிகொண்டு ட்ரேடிங்ல இருக்கேன்னா, அந்த அளவுக்கு இவன் ஏதோ பண்றான். என்னமோ சரி ரைட்டு. இருங்க வரேன். நெட் எடுக்க மாட்டேங்குது. ஆ இங்க பாருங்க. ஆக்சுவலா அந்த மந்த் கிடைச்ச ட்ரேட்ஸ் இது. இதுல நான் ஒரு ட்ரேட் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் திஸ் ஒன். மீதி எல்லாமே ஐ ஜஸ்ட் ஃபாலோட் மை பிளான். அந்த பேக் டெஸ்ட்ல என்ன பண்ணனோ 100% ஐ ஜஸ்ட் டூ ஹியர். ஃபுல்லாமே எஸ்எல். ஃபுல்லா எஸ்எல். அண்ட் திஸ் 1 மாசம் தான் டைம். ஸோ செத்துருச்சு. போயிடுச்சு. ஓகே ஃபைன். எஸ்எல் நம்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ ஆன் த 3 மந்த் எனக்கு வந்து ஒரு கிவ் அவே அக்கவுண்ட் குடுத்தாய்ங்க. அதாவது நம்ப காய்ஸ் வந்து யாரு? இந்த மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ் வந்து நெறைய கிவ் அவேலாம் தருவாங்க. என் வாழ்க்கையிலேயே மொத டைம் கிவ் அவே தந்தாங்க. எனக்கு அதுவே புதுசா இருந்துச்சு. கிவ் அவேலாம் விழுது வாழ்க்கையில முன்னேறிருவோமோன்லாம் யோசிச்சேன். ஒரு மயிரும் நடக்கல. சரி ரைட்டு. இங்க பாருங்க அவன் கிவ் அவே வந்து ஒரு 50K அக்கவுண்ட் தந்தான். அதுல வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அந்த அக்கவுண்டும் போயிருச்சு. இந்த இருங்க கிவ் அவே எனக்கு குடுத்தான். அந்த அக்கவுண்ட் வந்து ட்ரேடே கிடைக்காம போணுச்சு. நமக்கு வாழ்க்கை. அதாவது ட்ரேடு கிடைச்சு, எஸ்எல் அடிச்சு, இல்ல மிஸ்டேக் கூட பண்ணி ஒரு அக்கவுண்ட் போனா பரவால்ல. ஏங்க ட்ரேடிங் செட்டப்பே கிடைக்கல. செட்டப்பே கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இன் கடைசி என்ட்ட இருக்க சேவிங்ஸ்லேருந்து ஒரு ஆஃபர்ல ப்ளூ கார்டியன்னு ஒரு அக்கவுண்ட் வாங்குனேன். அதான் நான் உங்கள்ட்ட காமிச்சேன்.
ஓகேவா? இந்த அக்கவுண்ட் வாங்கிட்டு கடைசி 3000 இதுக்கு மேல என்ட்ட ஒரு சிஎஃப்டி அக்கவுண்ட் இருக்கு. நான் காமிச்சேன்ல. அதிலேயே ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுவோங்க. அதில பே அவுட் போட்டா நீ வந்து இதில ஃபியூச்சர்ஸ்ல வந்து நொட்டு. நீ மூடிக்கிட்டு இருன்ட்டு நானே கண்ட்ரோல் பண்ணி கடைசியா அந்த அக்கவுண்ட் வாங்கினேன். ஐ டூ சம்திங் டிஃபரண்ட் இன் திஸ் அக்கவுண்ட். நான் என்ன பண்ணேன்னா, இவ்வளவு நாள் Nasdaqல ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். பட் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மை அசெட் US30. ஓகே. Nasdaq ஒரு 3 மாசமா ட்ரேட் பண்றோம். ஸோ US30 ட்ரேட் பண்ணுவோம். பிகாஸ் US30 வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாடல் இருக்குல்ல, நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜியோட மென்டர். அவரு வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து US30 தான் வச்சிருப்பாரு. ஓகேவா? நான் ஏன் Nasdaq போனேன்னு தெர்ல. முடிக்கிட்டு அப்பயே US30 போயிருந்தா, ஏன்னா அப்பயே அக்கவுண்ட் கிளியர் பண்ணியிருப்பேன். ஏன்னா, நான் ஒண்ணும் இல்ல. நான் அந்த 3 மாசம் US30 பேக் டெஸ்ட் பண்ணேன்ல. பண்ணி பார்த்துட்டு தான் இந்த மாசம் எடுத்தேன். 3 மாசம் நான் அந்த அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணியிருந்தா, அந்த அக்கவுண்ட்ட கிளியர் பண்ணியிருப்பேன். இப்ப இதெல்லாம் வொர்க் ஆகுதேடா! அப்புறம் ஏன் ஸ்ட்ராட்டஜிய மாத்துறேன்னா, இருங்க ருக்கோ ஜாரோ, ருக்கோ ஜாரோ. வி ஆர் ஹியூமன்ஸ்ங்க. என் சிச்சுவேஷன் இருந்தா உங்களுக்கு தெரியும். நான் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கேன். வீடியோ 10 மணி நேரம் போகுது. எவன் பார்க்க போறான்னு தெரியல. சரி ஓகே. இங்க வாங்க. US30 சூஸ் பண்ணேன். ஓ ஆக்சுவலா ஆ இது வந்து கை தவறிப்பட்ட ட்ரேடு, கை தவறிப்பட்ட ட்ரேடு, கை தவறிப்பட்ட ட்ரேடு. இது ஒண்ணு தான் கரெக்ட். எப்படி ப்ரோ கை தவறி பண்ணா, ஏங்க இது புதுசா இருக்கு. நான் எங்க யூஸ் பண்ணேன். என்கிட்ட ஏதாவது தொட்டா ஆர்டர் ஃபில் அப்படின்னு ஆர்டர் ஃபில் ஆயிடுறான். கை தவறிப்பட்டு அது அடிச்சு கொஞ்ச நேரத்திலே பாரு 150 மைனஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் எடுத்த ட்ரேடு. ஸ்டில் எனக்கு வந்து இந்த அக்கவுண்ட்ல வந்து ஒரு 590 நெனைக்கிறேன். $590 கிடைச்சா இந்த அக்கவுண்ட் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ எனக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு அண்ட் டுமாரோ. ஏன்னா இது வந்து என்னோட நெக்ஸ்ட் பில்லிங் டே. எனக்கு காசுலாம் இல்ல. ஸோ பாஸ் பண்ணலன்னா இன்னைக்கு நைட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ கடவுள்ட்ட வேண்டி வச்சிருக்கேன். இந்த அக்கவுண்ட் ஒண்ணு தாங்க இருக்கு. இத நான் பாஸ் பண்ண ஒரு ஒரு ட்ரேட் கிடைச்சா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். தேர் இஸ் 200% பாசிபிலிட்டீஸ் டூ பாஸ் திஸ் அக்கவுண்ட். ஸோ ட்ரேட குடுத்து எனக்கு ஒரு சைன் மாரி குடுங்க காட். என்னங்க மூட நம்பிக்கையில முட்டாளாட்டம் பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். பட் எனிவே நீங்க எத நினைச்சாலும் சரி எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஸோ கடவுள்ட்ட வேண்டி வச்சிருக்கேன். ஸோ வில் சி. இந்த அக்கவுண்ட் வந்து கிரீனா முடிஞ்சதுன்னா, ஐம் ஜஸ்ட் கன்டினியூட் வித் மை மாடல், ப்ரிசைஸ் ஆக்ஷன். மை மாடல் எனக்கு ரொம்ப புடிச்ச மாடல். க்ளோஸ் டூ மை ஹார்ட். பிகாஸ் அ ஒரு 3 வருஷமா இவனோட தான் நான் இருந்தேன். இவனோட தான் தொடர்புல இருந்தேன். அவ்ளோ வேல பார்த்துருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக. ஆக்சுவலா நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும் ப்ரோ. நீ வேணா டைமே குடுக்கலாம். அங்க பாரு வொர்க் ஆகுதுன்னு. அது எனக்கும் தெரியும். பட் நான் இருக்க சிட்யூவேஷன் என்ன சுத்தி இருக்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் ஃபுல்லா என்னைய மேனிபுலேட் பண்ணி குழப்புறாய்ங்க. பட் எனிவே நான் இந்த டிசிஷன் எனக்கு கரெக்ட்டா தப்பான்லாம் தெரியலங்க. இந்த மாசம் கிரீனா முடிஞ்சா என் மாடலோட கன்டின்யூ பண்ணுவேன். அப்படி இல்லன்னா ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ ஸ்விட்ச் சம் அதர் ஸ்ட்ராட்டஜி. ஆனா வேற வழி தெரியல எனக்கு. வில் சி. ஆ ஐ ஹோப் திஸ் வில் மந்த் எண்ட் இன் கிரீன். பார்ப்போம். இன்னும் 3 நாள் தான் இருக்கா? 3 நாள் இருக்கு. ஏதாச்சும் நியூஸ் இருக்கா? ஆக்சுவலா ஓ! டே லைட் ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த 2 பேர் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஹீரோ, ஆடு. ஸோ 1 மணி நேரம் தள்ளி போயிருக்கும் எனிவே. ஆ 1:45 12:30க்கு செஷன்னா 1:30க்கு ஆரம்பிக்கும். எனிவே சூப்பர். அடுத்து இப்பயும் நியூஸ் இல்ல. வெட்னஸ்டே வி ஹேவ் ஓகே. வெட்னஸ்டே தான் 29. இந்த 2 நாள்ல எனக்கு ஏதாவது ஒரு நல்ல செட்டப் கிடைச்சா அந்த அக்கவுண்ட் கிளியர் ஆகும். ஆ கிளியர் ஆனுச்சுன்னா வில் சி. அண்ட் தட்ஸ் இட். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இத நான் புலம்புறதுக்கான அனைத்து ரீசனும் ம மெயின் ரீசன் வந்து மோட்டிவேஷன், வேல்யூ புரொவைட் பண்றேன்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அந்த குழப்பமான ஸ்டேஜ் வந்து என் சேனல்ல, என் ஜர்னல் ஸ்பேஸ்ல, என் ஜர்னல் புக்ல எங்கேயாவது ஒரு பேஜ்ல இது பதிவாயிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு இந்த மாசமே என் பர்த்டே மந்த்து வெறுப்பா, கடுப்பா, டென்ஷனா, இரிட்டேட்டா, நேரத்துக்கு இந்த தாய்லிய படிக்கலனா, எங்கேயாவது ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில நான் பாட்டு 18,000 19,000 சம்பளத்துக்கு ஜாலியா கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருந்திருப்பேன். சம்பாரிக்கலாம், லேம்போகினி வாங்கலாம், போர்ஷ் 9 லெவல் GT3 வாங்கலான்ட்டு இந்த தாயலிய எடுத்தேன். என் வாழ்க்கையே போச்சு. ஐயோ! ஐயோ! எனிவே என்ன ப்ரோ நீ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட நீ எப்படி சொல்றது? சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா வாழ்க்கையே மாறும்னு மாறும். சம்பாதிக்க ஆரம்பிச்சோன தான் மாறும். அது வேற ஃபேஸ் பண்ணணும்ல. அதுக்குள்ள முடிச்சுருவாய்ங்க போல நம்மள. அதனால தான் சொல்றேன். சிரிச்சுன்னே சொல்ற மாரி இருக்கும். ட்ரேடிங்லாம் ஈஸி இல்ல. எவனாவது ட்ரேடிங் ஈஸி. இந்த தோரே சாரே ஸ்ட்ராட்டஜி, தீரே பாரே ஸ்ட்ராட்டஜின்னு ஹிந்தியில ஒரு தாய்லி ஆட் போட்டுருக்காங்க. அது மாரி ட்ரேடிங் இஸ் ஹார்டஸ்ட் ஸ்கில். ஏன்னா நெறைய பேரு எனக்கு நான் பார்க்குறேங்க இன்டர்நெட்டு இந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. கமாண்ட் போட்டு விட்டுறலாமா? நம்மளே இன்னும் ஒண்ணும் ஒண்ணும் மடத்தல.
இன்னும் உடனே ப்ராஃபிட்டபிள் ஆகல. நம்ம போய் 4 பேருக்கு கமெண்ட் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். ப்ராஃபிட்டபிள் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கிறேன்னு விட்டுட்டேன். மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. நான் என்னைய மேனிபுலேட் பண்ணாங்கன்னு சொல்லல. அவங்களலாம் மேனிபுலேட் பண்ணல. அவங்க ஜஸ்ட் அவங்க எப்படின்னுல ஷேர் பண்ணி அவங்க ஆடியன்ஸ்க்கு உண்மையா இருக்காங்க. ஓகேவா? நான் சொல்றது ட்ரேடிங் ரொம்ப ஈஸி. அதாவது காலேஜ் போக கஷ்டமா இருக்கு. ட்ரேடிங் படிச்சு நம்ம கரியர் பில்ட் பண்ணுவோம்னு, காலேஜ் போறது கஷ்டம். இன்ஜினியரிங் ஐடி வேலை கஷ்டம்ன்ட்டு இங்க வராய்ங்க. இப்ப இப்ப நீ என்னடா மேலடி பண்ணன்னு என்னைய கேட்டா, நான் வந்து ஆக்சுவலா எனக்கு ஐடி வேலை எப்படி சொல்றது? கஷ்டம்லாம் இல்ல. எனக்கு கஷ்டம்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நான் மாடு மாரி வேலை பார்ப்பேன். எனக்கு அது பிடிக்கல. ஓகேவா? இப்ப நீங்க பிடிக்காம ஐடி வேலை எனக்கு பிடிக்கல. நான் வேற கரியர் சூஸ் பண்ண போறேன்றது வேற. அது கஷ்டமா இருக்கு. இத நான் பண்ண வரேங்கிறது வேற. தேர் இஸ் a டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் 2 கான்டெக்ஸ்ட். நான் வந்தது எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவ கூப்பிட்டா கூட தெரியும். எங்க அம்மாட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியும். 4 ரூம்குள்ள உட்கார்ந்து வேலை பார்க்குற வேலை எனக்கு வேணாம். ட்ரேடிங் 4 ரூம்னா, அது இப்போதைக்கு ப்ராஃபிட்டபிள் ஆயிட்டா நான் பறப்பேன். ஜாலியா இருப்பேன். ஸோ, அதனால நான் அத சூஸ் பண்ணேன். அது கஷ்டமா இருக்கு. கஷ்டம்னா, இதுலலாம் வராத நான் எதுவும் சொல்லல. பார்த்துக்கோங்க. இவ்வளவு புலம்புறேன்னா, ட்ரேடிங் இஸ் நாட் ஈசி அண்ட் ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவரிஒன். ஒரு வேலைக்கு போங்க. நான் உங்களுக்கு ஒரு பிளான போட்டு தரேன். ஒரு வேலைக்கு போங்க. கஷ்டமோ, ஈசியோ போய் தான் ஆகணும் வேலைக்கு சோத்துக்கு. இதுதான் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இது ஒரு சூப்பர் ஸ்மூத் ப்ராசஸ்னா வேலைக்கு போங்க. 10,000 15,000 சம்பளம்னாலும் வேலைக்கு போங்க. நியூயார்க் செஷன் 6 மணிக்கு மேல தான் தொறக்கும். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பொறுமையா ட்ரேடிங் படிங்க. எக்ஸ்ட்ரா பார்க்குற மாரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். வேலையில அங்க போட்டு அவன் அடி அடின்னு அடிப்பான். ட்ரேடிங் அடி அடின்னு அடிப்பான். பட் கொஞ்ச நாள் உழைச்சு கஷ்டப்பட்டா, யூ வில் கெட் பிக் ரிவார்ட்ஸ். ஃபார் ஷூர். டாம் ஷூர். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு தொழில் இல்ல. இப்ப நானே பைத்தியக்காரத்தனமா இத விடாம பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நான் தான் உங்கள்ட்ட ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன்ல. உங்க ஜெனரேஷன் வெல்த்தையே வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கான கேப்பபிள் இதுல இருக்கு. நீங்க இவரோட இதுக்கெல்லாம் போய் பாருங்களேன். அசால்ட்டா அங்க பாருங்க 1,000,000 மந்த்ல லாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு மனுஷன். ஸோ இட்ஸ் அ பிக் கேம். இது ரொம்ப பெரிய கேம். நீங்க ஒன்ஸ் இதுல வந்து வின் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் ஹையர் தான். அடுத்த 10 வருஷத்துல நீங்க எங்க இருப்பீங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் ஆ வேற எந்த ஸ்கில்லயும் இந்த மாரி இருக்காது. ஸோ அதுக்கேத்த கஷ்டமும் தான் இருக்கும் இதுல. ஓகேவா? ஸோ தட்ஸ் மை பாயிண்ட். இந்த மாசம் முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ தோணும்போது போடுவேன். அதுல தெரியும் நான் ஸ்ட்ராட்டஜி மாத்துனேனா, இல்லன்னா ப்ரிசைஸ் ஆக்ஷனே வந்து என்னைய வந்து ஆ காப்பாத்திட்டானான்னு தெரியும். வில் சி. நான் இந்த குழப்பமான ஸ்டேஜ வந்து நான் இங்க பதிவு பண்ணணும். என் சேனல்ல இருக்கட்டும் அது. நல்லாருக்கும். ஆ அதனால பதிவு பண்ணேன். அண்ட் ஃபார் அ பிகினர் நான் டைட்டில் கொஞ்சம் நல்லா கிளிக் பைட் டைப்பா வைக்கிறேன். வந்து கிளிக் பண்ணி பார்க்கிறீங்கன்னா படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிய படிங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுமான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. பிளைண்ட் ட்ரஸ்டிங் பிளைண்ட் இந்த ஒரு கண்ணு தெரியாதவங்க ஒரு மீம் ஒண்ணு வரும். அவனுக்கே கண்ணு தெரியாது. அவன் இன்னொருத்தன வழி நடத்துவான். அந்த மாரி நானே இங்க இந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றதா, இல்ல மாத்துறதான்னு இருந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடா எனக்கு அறிவுரை சொல்லணும்னு தெரியும். எனிவே அதுவும் கரெக்ட் தான். சரி ரைட் பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம். ஜாலியா ட்ரேடிங் படிங்க. ஏதாவது ஒரு வேலைய பாருங்க கொஞ்ச நாளைக்கு. வேலை பார்த்துட்டு ட்ரேடிங் படிங்க. ட்ரேடிங்ல காசு வந்தோனே, அடுத்த 1 வருஷத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்ஸ கொஞ்சம் சேவிங்ஸ்ல போட்டுட்டு, வேலைய விட்டுட்டு ஃபுல் டைமா ட்ரேடிங் பண்ணுங்க. இப்ப என் பேச்ச கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணீங்கன்னா, நடுத்தெருவுக்கு தான் வருவீங்க. நான் சும்மா சொன்னேன். அது என் பிளான். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே. அப்புறம் அவ்வளதான். என்னைய தூக்கிட்டு போய் ஜெயில்ல போட்டுருவாங்க. நான் சும்மா சொன்னேன். அவ்வளதான். இது என் பிளான். ஓகே. இட்ஸ் மை பிளான். ஐ அம் நாட் கமிட்டிங் எனிதிங். டிஸ்க்ளைமர்லாம் வேற போட்டுருக்கேன். ஸோ அவ்வளதான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப ட்ரேடிங் வந்து ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நான் ஆரம்பிக்கும்போது கூட இந்த அளவுக்குலாம் இல்ல. இப்ப ஒரு நெறைய பேர் பார்க்குறேன். எனக்கு ஐடிலாம் சொல்ல விரும்பல. அதான் நான் சொல்றேன்ல, நம்ம இன்னும் ஒண்ணும் கழட்டல. இப்போதைக்கு செவனேன்னு இருப்போம். இல்ல சில பேர்லாம் பார்க்குறேங்க. அந்த பேக் டெஸ்ட் தெரியும். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பேக் டெஸ்ட் பண்ணும்போது, அந்த பேக் டெஸ்ட்ட லைவ் ட்ரேட் மாரி எடுத்து பிஎன்எல்ல காமிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அதுக்கும் கீழ குதிக்கிறாய்ங்க கமெண்ட்ல. ஈஸியா ஸ்கேம் பண்ணலாம் போல. ஐயோ! ஐயோ! பேக் டெஸ்ட் கொஞ்சம் பாருங்க. YouTubeல போய் பேக் டெஸ்ட் அப்படின்னு போடுங்களேன். அந்த கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் தெரியும். அதாவது கேண்டில் வந்து ஒரு கேண்டில் முடியும்னா இந்த இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. நான் என்ட்ட பேக் டெஸ்ட் அக்கவுண்ட்லாம் இல்ல. நான் சும்மா காட்டுறேன். இந்த ட்ரேட்லாம் எடுக்கல. பார்க்காதீங்க. என்ன லாஸ் பண்ணியான்னு. இப்ப இங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேண்டில் முடிக்கணும். பொறுமையா முடியும். மேல ஏறிங்க முடியுமா? பேக் டெஸ்ட்னா அப்படியே அடுத்த கேண்டில் டக்குன்னு முளைக்கும். அடுத்த கேண்டில் முளைக்கும். முளைச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் பேக் டெஸ்ட். அதுல லைவ் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. எங்களோ பார்த்துக்கோங்க. ட்ரேடிங்ல வந்து 90% ஸ்கேமர் தான் இருப்பாய்ங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ட்ரேடிங் இஸ் நாட் ஈஸி. எங்கேயாவது காச குடுக்காதீங்க. ட்ரேடிங்க வந்து நீங்க ஃப்ரீயாவே கத்துக்கலாம் ஆக்சுவலா. ஓகேவா? இதுக்கான சில விளைவுகளும் நீங்க தான் பார்க்கணும். நீங்களே தான் நான் கத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ எனிவே தட்ஸ் இட். ஆ இதான் வேல பார்த்துட்டே ட்ரேடிங் பண்ணுங்க.
நான் என்ன அடுத்து பண்ண போறேன் என் லைஃப்லங்கிறத பார்ப்போம். அடுத்த மாசம் முடியட்டும். என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் அப்டேட் பண்றேன். எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களே புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் நெறைய பேர்ட்ட ரீசென்ட்டா கூட பேசுவேன். ஓகேவா? எல்லாம் 10 மாசம், 5, 6 மாசத்துலயே வந்து அக்கவுண்ட் கிளியர் பண்றவங்கலாம் ஹவ் மச் கான்ஃபிடென்ட் ஏன் ப்ரோ 1 வருஷத்துல அக்கவுண்ட் கிளியர் பண்ணாவே அது ஃப்ளூக் தானா? அப்டின்லாம் இல்ல. ஓகேவா? இட் டிபெண்ட் அப்பான் த பெர்சன் 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். பட் நான் ஏன் அப்டி சொல்றேன்னா, எல்லாமே அப்டி இருக்க மாட்டாங்க. மெஜாரிட்டியா வந்து நீங்க 1 மாசத்துக்குள்ள ஈவன் தோ உங்க மாடல வச்சு பண்ணாலுமே, அதுக்கப்புறம் நீங்க லாஸயே பார்க்காம, எந்த ஒரு எப்டி சொல்றது? அந்த ரியல் மார்க்கெட் ஃபேஸயே பார்க்காமயே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு மேல கஷ்டமா இருக்கும். ஸ்டார்ட்டிங்லயே பார்க்கறது வேற. ஸ்டார்ட்டிங்லயே பலன நல்ல அக்கவுண்ட்ட கிளியர் பண்ணிட்டு பேட் கூட போடுறவங்கலாம் சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் போட்டுட்டு, நீங்க அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ட அடி வாங்குனீங்கன்னு வைங்க, அது இன்னும் பெருசா வலிக்கும். அதனால தான் சொல்றேன். ஸோ நல்லா படிங்க, ட்ரேடிங் படிங்க. நெறைய ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்குங்க. நான் சும்மா தேடுனேங்க. தமிழ்ல எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க. இங்கிலீஷ்காரன விடுங்க. நான் இங்கிலீஷ்காரன்ட்ட தான் கத்துக்கிட்டேன். அவரு நல்ல மனுஷன். தமிழ்லயும் நெறைய நல்லவங்க இருக்காங்க. சரி வீடியோ பேக்கப்க்கு போட்டு வச்சிருக்கேன். என் மாடல் என் மாடல் இந்த ஆடுகளம் படத்துல தனுஷ் அந்த கோழிகிட்ட சொல்லுவான்ல, "தம்பி விட்டுறாதடான்னு" அது மாரி தான் இருக்கு. யுனிவர்ஸ் சரின்ட்டு அவன திட்டுனா நம்மள தான் அடிச்சிற போறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு மாரி உழைக்கிறவன தான் போட்டு அடிப்பான். சும்மா இருந்தா கூட பலன் குடுத்துருவான் போல. என்ன எழவோ! சரி ரைட். இன்னைக்கு ஒரு ட்ரேடு கிடைக்கணும். கேப் அப் போட ஓப்பன் பண்ணியிருக்கானா, அப்ப பை என்ட்ரி பார்க்க முடியாது. என்ன ஃபியூச்சர்ஸ்லயும் கேப் அப்பா? ஆமா. ரைட்டு. அப் வச்சுட்டான். செல் ஆனா நல்லாருக்கும். ஆக்சுவலா செல் ஆவான்னு நெனைக்கிறேன். பிகாஸ் கேப் அப் ஆயிருக்கான். ஸோ இத ஃபில் பண்ணிட்டு தான் மேல போவான். டாம் ஷூர். எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையர் டைம் ஃப்ரேம்ல குடுத்தான்னா, எனக்கு ஒண்ணும் வேணாம். எனக்கு நீட்டா ஒரு 2 ஹார் ட்ரேடு. ஒரு 2 எம்ஐஎம்மோ இல்ல 3 எம்ஐஎம் ஆ போட்டா போதும். ஜாலியா இருக்கும். வில் சி நம்ம எதையும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கிடைச்சா ட்ரேட் எடுப்போம். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நான் மோஸ்ட்லி என்ஒய் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். இன்னைக்கு என்ஒய்ல ட்ரேட் கிடைக்கல அப்டின்னா, நாளைக்கு லண்டன்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்டி இல்ல அப்டின்னா, இல்லன்னா இல்ல அவ்வளோதான் போச்சு. தம்பி தம்பி நோசன டெலீட் பண்ணிட்டு, அடுத்து புதுசா நியூ ஸ்பேஸ் கிரியேட் பண்ண வேண்டியது தான். சரி, அந்த நிலைமைக்கு நம்ம போயிற மாட்டோம். எனிவே கைஸ் என்னைய பார்த்து டிமோட்டிவேட்லாம் ஆயிறாதீங்க. என்னடா பொலம்புறான், நம்மளும் இந்த மாரி பைத்தியமாட்ட திரிவோமான்னு. பரவால்ல, பைத்தியமா திரியறதுனால தப்பு இல்ல. பிகாஸ் த ரிவார்ட் இஸ் பிக்கர் அவ்வளோதான் சொல்ட்டேன். இந்த இப்ப நாளைக்கே மாடல் ஒர்க் ஆனுச்சுன்னா, அப்படியே அடுத்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஜாலியா இருப்பேன். அ மோட்டிவேஷனுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ போடுவேன். ஹவ் ஐ டிட் திஸ் அப்படின்ட்டு போடுவேன். அதனால அ டோன்ட் எல்லாத்துலயும் கஷ்டம் இருக்கும். ஓகேவா? இப்ப இதுன்னு இல்ல. எல்லாத்துலயும் கஷ்டம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. ஜாலியா இருங்க. நல்லா ட்ரீட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். நல்லதே நடக்கும். நம்புவோம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.